இந்த விளம்பரத்துல மாட்டினது ரோபோ சங்கர் பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து அவருடைய பிரத்யேக திறமையிலிருந்து அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா உருவானாங்கன்னு இல்லை. அவங்க அப்பாவுக்கு அந்த லிவர் பிரச்சனை வந்து அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. பரவல ஆள் எங்க காணா போயிட்டாரு, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, எப்படி இருக்காரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க, ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்க கவனம் பெற்றதுன்னு சொன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் அவர் லைம்லைட் அவர் ஒரு மாதிரி காணா போயிருந்தார். வெளியில சொல்லலை, என்ன பிரச்சனைன்னு சொல்லலை. அந்த கியூரியாசிட்டி இதெல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்தது. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்த போது அதுக்கு அடுத்து உடனடியாக இவங்க கல்யாணம் வரும்போது இவருடைய அந்த 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 எமோஷனல் பார்ட் இருக்குல்ல, ஆள் காணும், உடம்பு ஏதோ சிக்கா இருக்கு, மீண்டு வந்திருக்காரு. இந்த சுவாரஸ்யமான கதை என்ன செஞ்சுன்னு சொன்னா இவங்களோட அந்த கல்யாணத்தின் மேல ஒரு ஸ்பாட்லைட், ஆமா, ஒரு கவன குவியலை ஏற்படுத்துது. அதன் பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா கல்யாணத்தை வச்சு இது போடுறது, அதுக்கான ஷோஸ் போடுறது, அது இதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணாங்க. அந்த மார்க்கெட்டை உருவாக்கின பிறகு அந்த மார்க்கெட்டை வச்சுட்டு தன்னோட எல்லா ஈவெண்ட்டையும் ஆக்குறது. ஒரு மாதிரி மக்கள் வந்து வெறுத்து போற அளவுக்கு தங்களுடைய தனிப்பட்ட சாதாரண நிகழ்வுகளை கூட எமோஷனல் கோட்டிங்கோட பேசிட்டே இருந்தாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு ஒரு கண்ணீர் வீடியோ, அதுக்கு ஒரு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, நம்ம அதுல குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை.